திருமண ஒப்பந்தம் முடிந்த பின்பு பெண் இன்னொருவரை காதலிப்பதாக சொல்லி பெண்ணின் விருப்பமில்லாமல் பெண் வீட்டார்கள் பலவந்தமாக திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி உடனடியாக ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாங்க. முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 2:236 2:237 வசனத்தின்படி மகர் தொகை கொடுக்க வேண்டுமா? ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் நடக்கும் திருமணம் செல்லாது என்று ஹதீஸ் உள்ளது, இதை விளக்கவும்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு அந்த பொண்ணை என்ன செய்கிறா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது என்ற சம்மதம் இல்லாமல் செய்கிறது பெரிய குற்றம். என் பெற்றோர்கள் செஞ்சிட்டாங்க, சம்மதம் இல்லாமல் செஞ்சால் குற்றம் மட்டும் கிடையாது, அது செல்லாது. பெண்ணுடைய உதாரணமாக புகாரியில் 6945 ஹதீஸில் வருகிறது. ஹன்சாங்கிற ஒரு பெண்மணி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, என் தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அத்தத்தின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ரத்த நிக்காஹா, அவங்களோட நிக்காக ரசூலுல்லாஹ் ரத்து செஞ்சாங்க. தலாக்குகளாலாம் இது வர ரத்து செய்கிறது, கல்யாணமே இல்லைன்று ஆக்கிறது. ரத்த நிக்காஹா, இது தலாக்குலையும் வராது, இது குலாவிலையும் வராது, இது கவர்மெண்ட்டே செஞ்சு ரத்து பண்ணுறது ஆக்குறது. திருமணத்தை ரத்து செஞ்சாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால், ஒரு பெண்ணுடைய இது புகாரில் 6945 ஹதீஸ், ஒரு பெண்ணு விருப்பம் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கல்யாணங்கிறது செல்லாது, அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுறீங்க, நான் வேறு ஒருத்தனை காதலித்தேன், எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு காதலித்த விஷயம் கூட நமக்கு தேவையில்லை. எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்கன்னு சொன்னாலே போதும். விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்வாங்க, திரும்ப ரத்து செஞ்சுருவாங்க. இப்போ ரத்து செஞ்ச பிறகு இப்போ மகர் கொடுக்கணுமான்னு அவர் கேட்குறார். மகர் கொடுக்கறது சம்மந்தமாக 2 வசனத்தை வேற சுட்டி காட்டுறாரு. 2:236 2:237 காட்டுறாரு. அந்த 2 வசனமும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அவளை தீண்டாமல் நீங்கள் தலாக்கு விடுறீங்க, அவளை தொடக்கூட இல்லை, அப்படி தலாக்கு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயன்ற அளவுக்கு ஏதாவது கொடுங்க, வசதி உள்ளவன் அதுக்கு நிர்ணயிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இவ்வளோ ரூபா மகருண்டு பேசவே இல்லை, பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிட்டீங்கல்ல, அப்படி சும்மாலாம் விட முடியாது, என்னத்தையாச்சும் கொடுங்க அப்படின்னு. அது வசதி உள்ளவன் அவனுக்கு தக்கவாறும், ஏழை அவளுக்கு தக்கவாறும், அவன் தக்கவாறும் கொடுக்கணும்னு 236 சொல்லுது. 237 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் மகர்னு ஒரு ₹1,00,000 மகர் பேசிட்டீங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்க, ஆனால் அவளை தொடவே இல்லை, தலாக்குங்கிறீங்க. இப்போ சட்டம் என்னன்னு கேட்டால், பாதி மகர் கொடு. அதாவது தொடாமல் நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே மகர் பேசி இருந்தால் பேசுனதில் பாதியை கொடுங்க, மகரே பேசாமல் இருந்தீங்கன்னா சக்திக்கு உட்பட ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறத 2 வசனங்களும் சொல்லுகிறது. இது தலாக்கில் வரல. நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தலாக்கு விடலை, இது ரத்து செய்யப்படுற கல்யாணமே இல்லை, அது நடந்தது. இன்னொருத்தனை எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எப்போ அந்த பொண்ணு சொல்லிருச்சோ அந்த நிமிஷமே திருமணமே இல்லைன்னு ஆகிடுது. திருமணமே இல்லைன்னு இந்த கணவன் ஆக்கலை, மனைவியும் ஆக்கலை, அல்ல ஆக்கிவிட்டான், அல்லோட ரசூல் ஆக்கிவிட்டாங்க. அதனால் நீங்கள் தலாக்கு சொன்னதுக்கு தான் மகர் பஞ்சாயத்தை வரும். நீங்கள் மகர் தர்றேன்னு பேசி இருந்தாலும் பைசா கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா திருமணம் செல்லாது. திருமணம் செல்லாததுனால விரும்பி கொடுக்குற இழப்பீடு ஒன்றுமே கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் மனைவின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் வேணான்னு தலாக்கு சொல்வதற்கு தான் அந்த மகருங்கிற கொடுக்கணுமாங்கிற ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தில் வரும். அப்படி எதுவுமே இல்லாத காரணத்தினால நீங்கள் ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. திருமணம் ரத்துனோன்னு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க, நீங்கள் பார்த்துட்டு மகரை கொடுத்துருந்தா கூட திருப்பி வாங்கிடுங்க. மகர் அவங்களுக்கு செல்ல, திருமணம் ரத்தாகும்போது இப்படி மகர் உங்களுக்கு சொந்தமாகும். திருமணத்தை ரத்துங்கிற அடிப்படையில் அவங்க கோரிக்கை அடிப்படையில் அந்த ரத்து கூட செய்யப்படுது. என் விருப்பம் இல்லாமல் செய்து விட்டார்கள்னு சொல்கிற காரணத்தினால ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கிது. ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கும் பொழுது அப்போ மகரை கொடு, வேணாம் வாங்கின காசு கொடு, இந்த கல்யாணம் இல்லைங்கிறீங்களா, கல்யாணமே நடக்கலை இல்லை, இப்போ கொடுத்துரு, அதான் முறை அப்படின்னு செஞ்சுருவாங்க. அதனால் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது.